பழி வாங்குற எண்ணத்தோட வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் அத நாம சொல்லாம விட்டோம்னா தப்பாயிடும்னு புத்தி வந்து இப்பதான் இவளே என்கிட்ட சொல்றா. கேட்டீங்களாப்பா? கதிரு தெரிஞ்சே தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான். அவன் இறக்க மனசு அவனை முடிவெடுக்க விட மாட்டேங்குது. ஒரு பொண்ணோட பாவம்னு யோசிக்கிறான். ஆனா அவ என் பையனோட வாழ்க்கைய நாசமாக்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ இதுக்கு என்னப்பா முடிவு சொல்ல போறீங்க? இந்த நிமிஷம் சொல்றேன் தாத்தா. நீங்க எதிர்பார்க்கிற ஒருத்தியா அந்த வீட்டுல நான் இருப்பேன் தாத்தா. அப்பா. டேய் சிவா, தாத்தா நீ போய் அந்த காளிமுத்துவ கையோட கூட்டிட்டு வா. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை அவரோட பொண்ணு எனக்கு பண்ணிருக்கான்னு அவரு தெரிஞ்சுக்கணும். அதுவும் பெத்த அம்மாவோட சமாதியில வச்சு ஒரு பொய் சத்தியத்தை பண்ற அளவுக்கு பொண்ணை வளர்த்தியான்னு நான் அவரை கேட்கணும்.